ஒரு அழகான கிராமத்துல ராணி மகான் 2 பேர் வசிச்சு வந்தாங்க. ராணி வீட்டிலே வளர்ந்தவ, ஆனா மகா பட்டணத்துல வளர்ந்தவ. மகாக்கு எப்பவும் தான் தான் வசதி என்ற எண்ணம் எப்பவுமே இருந்துட்டே இருக்கும். ராணிய தாழ்த்தியே பேசுவா. ஆனா ராணி ரொம்ப அப்பாவி. இங்க பாரு ராணி, நான் போய் குளிச்சுட்டு வரேன். இப்ப போய் எனக்கு காஃபி போட்டு வை. எப்ப பார்த்தாலும் எந்த வேலையும் செய்யாம வீட்டுல உட்கார்ந்து இருக்கிறதுக்கு எனக்காச்சும் வேலை செய்யலாம்ல. நானே பட்டணத்துல இருந்து என்னைக்காவது ஒரு நாள் தான் வரேன். அது உனக்கு பிடிக்கலையா? போய் எனக்கு காஃபி போட்டு வை, நான் வந்து குடிக்கிறேன். கருமா, இது என்ன காப்பியோ? காப்பி போட சொன்னா தண்ணிய ஊத்தி வச்சிருக்கிறா. ஏ ராணி, வெளியே வாடி. எனக்கு இந்த காப்பி வேணாம், போய் ஜூஸ் மாத்திட்டு வா. ஏ ராணி, வெளியே வாடி. உனக்கு இன்னைக்கு கல்யாணம் பேச வராங்க, போய் தயாராகு. காலத்துல உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கணும். அம்மா, நான் எத்தனை தடவை சொல்லிட்டேன், எனக்கு கல்யாணம் வேணாம். வரப்போறவ உங்களை இனி எப்படி பாத்துக்குவான்னு தெரியாது. நம்ம 2 பேருமே நம்ம நல்லா இருக்கலாம்மா. இல்லப்பா, உனக்காக தேடி கண்டுபிடிச்சிருக்கேன் அந்த பொண்ண. கட்டாயம் நம்மள நல்லா பாத்துக்குவாப்பா. எனக்காக வாப்பா. ஏ ராணி, எப்படியும் வரப்போற மாப்பிள்ள என்னைய தான் பிடிச்சிருக்குன்னு சொல்லுவான், உன்னைய வேணான்னு சொல்லிட்டு போவான். அப்புறம் எதுக்கு இந்த அலங்கோலத்துல வந்து நிக்கிற? பேசாம போய் வீட்டுக்குள்ள வேலையை பாரு. அன்னைக்கோ ஒரே கவலை, தன் தங்கச்சியே நம்மளை அசிங்கப்படுத்துறாளே என்ற எண்ணம் அவளுக்கு ஓடிக்கிட்டே இருந்துச்சு. அவ ரொம்ப சோகமா இருந்தா. ஏ ராணி மகா, வாங்கடி, மாப்பிள்ளை வீடு வந்தாச்சு. வாங்க வாங்க தம்பி, உள்ள வாங்க, வந்து உட்காருங்க. காப்பி ஏதோ சாப்பிட்றீங்களா? ஏன் தம்பி, பெரியவங்களோட வர வேண்டியதுதானே? சரிப்பா, காப்பி சாப்பிடு. பொண்ணு உனக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு? அம்மா, பொண்ணு எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ரொம்ப பண்புள்ள பொண்ணா தெரியுறா. அவ கட்டாயம் என் அம்மாவையும் என்னையும் நல்லா பாத்துக்குவான்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. எனக்கு கல்யாணத்துல முழு சம்மதம் அம்மா. நீங்க எப்ப வந்து பேசலான்னு மட்டும் சொல்லுங்க. மகாக்கோ பயங்கர கோவம் வந்துச்சு. அப்பதான் அவ புரிஞ்சுக்கிட்டா, அழக மட்டும் வச்சு ஒண்ணுமே பண்ண முடியாது, நல்ல பண்புகள் இருக்கணும் அப்படிங்கிறத அவ புரிஞ்சுக்கிட்டா. சரி தம்பி, நாளான்னைக்குள்ள அம்மா அப்பாவை கூட்டிட்டு வா. நாளான்னைக்கு நல்ல நாள். ராணிக்கோ ஒரே சந்தோஷம். ஆனா நம்ம மகாக்கு தான் ரொம்ப கோவம். அப்பதான் அவ உணர்ந்தா, இனிமேலு அழகா வச்சு நம்ம எடை போடக்கூடாது, நல்ல பண்புகள் தான் நம்மளை வளர்க்கும்.